கிஸ்கால் TMT கம்பிகள் வழங்கும் சுவடுகள். 2009 ஆண்டிலிருந்து மத்திய அரசு மதரசாக்கள் எனப்படும் இஸ்லாமிய மத பள்ளிக்கூடங்களை சீர்திருத்த வேண்டும் என்பதில் அதிகமான அக்கறை காட்டி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு மதரசாக்களை மேம்படுத்துவதற்காக 100 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. முஸ்லிம் மாணவர்களும் மாணவிகளும் பயில்கிற மதரசாக்கள் என்றாலே அரபி மொழியில் திருக்குர்ஆன் ஓதப்படுகிற காட்சிகள் தான் மனதில். கடந்த 20 ஆண்டுகளில் மதரசாக்களின் முகம் மாறியிருக்கிறது. பழமையான பாரதம் பண்பினாலே உயர்ந்தது, எளிய வாழ்வு வாழ்ந்துமே ஏற்றம் பெற்று நிற்பது. பெரும்பாலான மதரசாக்களில் ஆங்கில அறிவும் கணினி அறிவும் போதிக்கப்படுகிறது. மதரசாக்களில் படிப்போருக்கு பல்கலைக்கழக பட்ட படிப்புகளை பெறுவதற்கு தனியாக பயிற்சி வழங்கப்படுகிறது. மதரசாக்களின் நவீனமயமாக்கலை படம் பிடிக்கிறது இந்த வார சுவடுகள். எங்கள் நாடு பாரதம், இனிய நாடு பாரதம், பொங்கும் அன்பில் சிறந்தது, புகழில் மிக்க உயர்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் நெம்மேலி பிலாலியா அரபிக் கல்லூரி. மதக்கல்வியுடன் பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் அழகாக கைகோர்த்து செல்வதற்கான உதாரணம் இந்த கல்வி வளாகம். திருக்குர்ஆன் வேத பாடங்கள், நபிகள் நாயகத்தின் போதனைகள், இஸ்லாமிய சட்டங்கள், வரலாறு போன்றவற்றோடு நவீன கல்வி அறிவும் இங்கு புகட்டப்படுகிறது. பாசித் இப்போது மதரசாவில் படித்தபடியே பிகாம் பட்டப்படிப்பில் 3வது ஆண்டு பயின்று வருகிறார். நாங்கள் எங்கள் பெற்றோர்களை விட்டு வந்து இங்கே படிக்கிறோம். ஆனால் எங்களுடைய டீச்சர்ஸ் எங்கள் பெற்றோர் மாதிரி இருந்து எங்களை பாதுகாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும், ரிபப்ளிக் டேவாக இருக்கட்டும், எந்த வித நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அங்கே வெளியுள்ள ஸ்கூல் பசங்களும் எந்தெந்த ப்ரோக்ராம் இவெண்ட்ஸில் கலந்து கொள்கிறாங்களோ, ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான இதாக இருந்தாலும் நாங்களும் வெளி பசங்களும் ஸ்கூலில் போய் கலந்துக்கிறோம், அவங்களோட போட்டிடுறோம். இதே மட்டும் இல்லாமல் நியூ காலேஜ் போன்ற பெரிய பெரிய காலேஜ் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமே நாங்கள் கலந்துருக்கோம், நாங்கள் வெற்றி கொண்டிருக்கோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 470 மதிப்பெண்கள் வாங்கிய அப்துல் ரசீத் இப்போது 12வது வகுப்பு படித்து வருகிறார். மதர்சா ஸ்டடீஸ், அதாவது அரபி ஸ்டடீஸுங்கிறது எங்களுக்கு 10வது படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக தான் இருந்துச்சு. காரணம் அரபி ஸ்டடீஸ் பாடங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பாடங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு முயற்சிக்கு நல்ல ஊக்குவிக்கிறதா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் 10வதுக்கு அதிகமான மார்க்குகள் வாங்குறதுக்கு காரணம் கூட இந்த அரபி படிப்புகள்னு சொல்லலாம். சென்னையில் அல் ஜன்னத் மதரசாவில் குறுகிய கால மார்க்க படிப்பில் சேர்ந்திருக்கும் ஷாம்ரின் தான் கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி சொல்கிறார். நான் இங்கே வந்து 1 மந்த் ஆகுது. இங்கே வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு கொள்கையை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் நற்குணங்கள் அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் துவாக்கள், அப்புறம் சூறா. நம்ம 15 சூறா கற்றுக்கிட்டுருக்கேன். இப்போ துவா வந்துட்டு நான் வந்து 45 துவா கிட்ட எனக்கு தெரியும். எல்லாரும் அடிப்படை இதில் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நான் வந்த புதுசில் நோம்பில் அப்போ தான் நான் வந்தேன். ஸோ நோன்பு இதில் நான் நல்லபடியாக நான் நோன்பு இது பண்ணேன். அதில் எல்லாமே நான் ஓரளவுக்கு எப்படி இருந்தது கற்றுக்கிட்டேன். அது மாதிரி அந்த ஈமானுடைய அந்த இது எல்லாமே ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு இது படி இந்த மாதிரி சீரா இது வரலாறு இதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சட்டங்கள் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க, தொழுகையோட சட்டங்கள், அது எல்லாமே ஓரளவுக்கு நான் இப்போ கற்றுட்ருக்கேன். மதரசா இஸ்லாமியா சென்னையில் 1922ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. திருக்குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்வதற்கான மதரசாக்களில் பழமையானதாக இந்த மதரசா கருதப்படுகிறது. நமது மதரசா 1922ஆம் ஆண்டு அல்லாமா மௌலானா அல் ஹாஃபில் காரி நூருல்லா ஹசரத் பாக்கவி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு
ஹிஃப்லு மதரசா தமிழகத்திலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட மதரசாவாகும் இது. இந்த மதரசிய இஸ்லாமியாவில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி இலவசமாக ஹிஃப்லு கல்வி மார்க்க கல்வியை கற்று அவர்கள் உலகமெங்கும் சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டு வருகின்றனர். மதரசா கல்வி என்பது வெறும் மதம் வழிபாடுகள் தொடர்பானது மட்டுமல்ல, எல்லா வகையான அறிவுகளையும் உள்ளடக்கியது என்று வரலாற்று பூர்வமாக சொல்கிறார் மௌலவி சம்சுத்தீன் காசிமி. இவர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிரபலமான மக்கா மஸ்ஜிதின் தலைமை மதகுருவாகவும் இதே பள்ளிவாசலில் செயல்பட்டு வரும் அழகிய கடன் IAS அகாடமியின் இயக்குநராகவும் இருக்கிறார். கல்வியை பொறுத்தவரையில் உலக கல்வி மார்க்க கல்வி என்ற பாகுபாடே கிடையாது. குர்ஆனை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹதீஸ்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நபிகள் நாயகத்துடைய போதனைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்வி என்பதை பொதுவான ஒரே கல்வியாகத்தான் சொன்னார்கள். எங்கே ஒரு இடத்துலையுமே உலக கல்வி என்றோ மார்க்க கல்வி என்றோ பிரிக்கப்படவில்லை. பிறகு எப்படி இது பிரிந்தது? உலக கல்வி தனியாக, மார்க்க கல்வி தனியாக, அல்லது மதரசா கல்வி என்ற பெயரில் எப்படி கல்வி பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு எடுத்தால், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முழுக்க இந்த சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தது மார்க்க அறிஞர்கள். முதல்ல 1700களில் சிராஜு தௌலா வங்காளத்தில் பிளாசிபுரம் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பின்னணியில் இருந்தது ஒரு மார்க்க அறிஞர், மார்க்க கல்வி பெற்ற ஒரு அறிஞர். அதற்கப்புறம் தென்னிந்தியாவிலே, வட இந்தியாவில் அது முடிஞ்சு தென்னிந்தியாவில் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அவருக்கு பின்னாடி இருந்ததும் மார்க்க அறிஞர் காரி உபைதுல்லான்னு சொல்லி ஒரு மார்க்கம் இருந்த அறிஞர். இப்படி சுதந்திர போராட்டத்துக்கு எல்லா வகையிலையும் முன்னிலை பெற்றது யாருன்னா உலமாக்கள் தான். கிட்டத்தட்ட 150 வருஷங்கள். குறிப்பாக வடநாட்டு தேவபந்து உலமாக்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் இருக்கும்போது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு நிறைய கடிதங்கள் எழுதுகின்றார். அந்த கடிதங்கள்லாம் பின்னால் புத்தகமாக துவக்கப்பட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற பேரில் புத்தகமாக வந்துருது. அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, டெல்லியிலிருந்து லக்னோ வரை சுமார் 600 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகளுடைய 2 பக்கங்கள் இருந்த அனைத்து மரங்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தாரால் உலமாக்களை தூக்கிலிடும் கழுமரங்களாக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு. ஸோ அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தை முழுக்க முன்னெடுத்து நடத்தியது உலமாக்கல். ஸோ அந்த உலமாக்கல் முன்னெடுத்து நடத்ததுக்கு பிறகு தான் மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு 1800 நடுவில். அதற்கு வந்த பிறகு தான் தேவபந்து உலமாக்கல், குறிப்பாக மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற ஒரு மார்க்க அறிஞர், அவங்க போய் நம்ம மகாத்மா காந்தியை சந்தித்து, நீங்கள் இதில் இறங்கினா தான் இது வந்து வெகுஜன போராட்டமாக மாறும், இது வரைக்கும் இதை முஸ்லீம் வெர்சஸ் பிரிட்டிஷ்கள் மாதிரி நடந்துட்டு இருக்குது, இது வெகுஜன போராட்டமாக மாறினா நீங்கள் இறங்கணும்னு சொல்லி மகாத்மா காந்தியை தஷ்கீல் பண்ணி உள்ளே கொண்டுறாரு. மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற அடைமொழி கொடுத்ததே தேவபந்து உலமாக்கள் தான். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு மகாத்மா அடைமொழி கொடுத்ததே உலமாக்கள் தான். ஸோ அப்போ மதரசா கல்வி என்பது ஒரு பிற்போக்குத்தனமான கல்வி, இது உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாத கல்வி, அது ஒரு ஏட்டுச்சுரக்காய் அல்லது வாழ்க்கை யதார்த்தத்துக்கு ஒத்துவராத கல்வின்னு சொன்னால், அப்போ இந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னின்று தலைமை தாங்கியது இந்த மதரசா கல்வி பயின்றவங்க தானே. அறிவை தேடுவது முக்கியமானது என்று இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறார் மதரசாக்களில் விரிவுரையாளராக பணியாற்றும் பரக்கத்துநிசா. மதரசா அப்படின்றதுக்கான வார்த்தையே படிப்பு, பள்ளி அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் பெறக்கூடியதாக இருக்குது. எங்களுடைய வழிகாட்டியான, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலில் இறைவனிடமிருந்து வந்த செய்தி என்னவென்றால் இக்ரா என்றால் படி, ஓது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளை தான் இந்த உலக சமுதாயத்துக்கு, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு இறக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் படி, வெறும் பள்ளி மட்டும் போதாது, வெறும் படிப்பு மட்டும் போதாது, அதனுடன் ஒழுக்கம் இருக்க வேண்டும், அதனுடன் இறை அச்சம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடியது தான் இந்த மதரசாவினுடைய கல்வி. பெண்களுக்கு கல்வி கடமையாக இருக்கிறது என்கிறார் SAK பெண்கள் அரபிக் கல்லூரியின் துணை முதல்வரான நசீம் கதீஜா. பெண்களுக்கு பொதுவாக வந்து மார்க்க கல்வி ரொம்ப தேவைப்படுது. அதுலேயும் வந்து இஸ்லாமிய செய்தி வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும்னா அகடமிக் வைஸ் அவங்களுக்கு கல்வி ரொம்ப தேவைப்படுது. அதில் பார்த்திங்கன்னா துனியாவோட கல்வியும் இஸ்லாத்தோட கல்வியும் சேர்ந்து போதிச்சாதான் அவங்களுக்கு வந்து முழுமையாக அவங்களுக்கு கல்வி பெற முடியும். இஸ்லாமிய மத கல்விக்கூடங்கள் மதரசாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலான மதரசாக்கள் 7 வருட பயிற்சியின் மூலம் மதகுருக்களை உருவாக்குகின்றன.
சில சமயங்களில் வேத பாட பயிற்சியோடு இந்த மதரசாக்கள் நின்று விடுவதால் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் வாழ்க்கை கல்வி கிடைக்காமல் போய்விடுகிறது. இதனால்தான் மதரசாக்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் கூறி வருகிறது. 7 வருட படிப்பாக இருந்த மதகுருவுக்கான கல்வி இப்போது 3 வருடங்களாக பட்டப்படிப்பாக சில கல்வி நிறுவனங்களில் வழங்கப்படுகிறது. SAK பெண்கள் அரபிக் கல்லூரியில் 3 ஆண்டுகளில் பெண்களுக்கு கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் மூலமாக BA அரபி மொழி பட்டம் பெற்றுத்தரப்படுகிறது. அல் ஜன்னத் பெண்கள் மதரசாவில் ஓர் ஆண்டிலேயே மார்க்க அறிஞராவதற்கான பயிற்சி பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. 3 மாதங்களில் குறுகிய கால மார்க்க கல்வி பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு அகீதா, கொள்கை விளக்கங்கள், எப்படி இஸ்லாத்து கொள்கையோடு இருக்கணும் அதை பற்றியும், அஹ்லாக், எப்படி ஒரு பெண்களோ ஒரு இஸ்லாமியர்களோ எப்படி நற்குணங்களோடு இருக்கணும் அப்படின்றத பற்றியும், அதுக்கடுத்து மசாயில், சட்டங்கள், எப்படி சட்டங்கள் ஒவ்வொருத்துக்கும் இப்போ எப்படி நம்ம நாட்டில் சட்டம் இருக்கோ இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஒரு சட்டங்கள் இருக்குது. தவறு செய்யறதுக்கோ ஒரு பெண்கள் திருமணம் அதுக்கும் அந்த மாதிரி சட்டங்கள் நிறையா இருக்குது. அந்த சட்டத்தை பற்றியும், அதே மாதிரி வரலாறு, சீரா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் வந்திருக்காங்க. அந்த நபிமார்கள் பற்றி வரலாறு பற்றி எடுக்கும். அதே மாதிரி சூறாக்கள், இப்போ தொழுகையில் வந்து சூறாக்கள் ஓதணும் இல்லையா, அதுக்காக சூறாக்கள் மனனம் செய்ய வைப்போம். குறைந்தது 3 மாதத்தில் 25லேருந்து 30 சூறா வரையும் மனனம் செய்ய வச்சுருவோம். மதரசாக்களில் பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் படிக்கிறவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக விளிர்கிறார்கள். இப்போது 11ஆம் வகுப்பு படிக்கும் முகமது அஸ்கர் 10ஆம் வகுப்பில் 500க்கு 470 மதிப்பெண்கள் எடுத்தவர். மதரசாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட், அதுதான் முதல்ல கற்றுத்தராங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தா நம்ம வாழ்க்கையில் பல வேஸ்டேஜ் பண்ணுறோம் டைமை. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எங்களுக்கு முதல்ல மதரசாவில் சொல்லித்தராங்க. இந்த டைமுக்கு இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுத்தரதால எங்களால் 2 கல்வி ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. மார்க் கல்வியும் ஒரு சைடு படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அகாடமிக் ஸ்டடீஸும் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது. அதுவும் மட்டும் இல்லாமல் எங்களுடைய தனிப்பட்ட கோச்சிங், அதாவது எங்களுடைய சார் எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூடயே இருந்து கோச்சிங் கொடுக்குறதுனால அது வந்து எங்களுக்கு இன்னும் நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்துச்சு. தமிழ்நாட்டில் மதரசாக்களின் நவீனப்படுத்தலுக்கு தொடக்கமாக இருந்த பிலாலியா அரபிக் கல்லூரி ஆரம்பத்தில் விமர்சனங்களுக்கு ஆளானது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மதரசாக்களும் அதில் பயிலக்கூடிய மாணவர்களும் வந்து மார்க்க கல்வி மட்டுமே பயில்றாங்க. அதனால் பல வகையான சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மைக்கு அவங்க ஆளாகிறாங்க. அவங்களால பேங்க்குக்கு போனால் ஒரு செலான் ஃபில் பண்ணுறதோ அல்லது இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது. இந்த மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியும் சேர்ந்து கிடைச்சா அந்த மாணவர்களுடைய கல்வி விசாலம் அடையும், சிந்தனைகள் பெருகும், இன்னும் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப விரிந்து செயல்படும் என்ற அந்த நோக்கத்தில் 1996ஆம் ஆண்டு அல்லாமா பிலாலி ஷா ஜுஹூரி என்ற அந்த பெரியவங்க இந்த பிலாலியா அரபிக் கல்லூரியை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் வந்து தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட அரபு கல்லூரிகள் சிறுசும் பெருசுமாக இருக்குது. அதில் உள்ள பெரியார்களுக்கு ஒரு லேசான வருத்தம் இருந்துச்சு. இவங்க என்ன அரபு கல்லூரியோடு சேர்த்து உலக கல்வியாகிய இந்த அகடமிக் துறையை இணைத்து கொடுக்குறாங்களே, அதனால் மாணவர்களுடைய சிந்தனைகள் மாறுமோ அப்படின்ற ஒரு அச்சம் கவலையின் காரணமாக ஒரு லேசான சங்கடத்துக்கு அவங்க ஆளானாங்க. இவங்க அதுக்கு விளக்கங்கள் சொன்னாங்க. இல்லை, எந்த வகையிலையும் வந்து மார்க்க கல்வியோடு சேர்த்து இந்த உலக கல்வி படிக்கும் பொழுது அந்த மார்க்க கல்விக்கு மேலும் மேலும் அது சப்போர்ட்டாக தான் இருக்குமே தவிர அது அவங்கள திசை திருப்பாது என்றதை சொன்னது மட்டும் இல்லாமல் தைரியமாக 96ஆம் ஆண்டு இந்த கல்லூரியை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. பிலாலியா அரபிக் கல்லூரியில் பயிலும் சிராஜுத்தீன் இப்போது பிகாம் படிப்போடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ற தணிக்கையாளருக்கான படிப்பையும் மேற்கொள்கிறார். இப்போ நம்ம 2 படிப்பும் சேர்த்து படிக்கிறோம். இப்போ இஸ்லாமிய படிப்பும் சேர்த்து படிக்கிறோம். இப்போ அது கூடயே காலேஜ் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லா ஸ்டடீஸும் சேர்த்து படிக்கிறோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் சிஏவும் படிக்கிறீங்க, அது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு அதுக்கு குறித்தான டைம் ஒதுக்கி தரப்படுது. ஃபஸ்ட்டு மெயின் விஷயம், இப்போ நாங்கள் காலையில் எந்திரிக்கிற டைம்லேருந்து எல்லா டைமும் ஒரு ஷெட்யூல்டு.
இப்போ அதான் வந்து நீங்கள் இந்த டைமில் இதை செய்யணும், அந்த டைமில் அதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. காலையில் எந்திரிச்சோன்னா தொழுவுறதுக்கு ஒரு நேரம், குரான் ஓதுறதுக்கு ஒரு நேரம், அதுக்கடுத்து நாங்களுடைய ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு நேரம், ரெஸ்ட்டுக்கு ஒரு நேரம், ஸ்டடீஸுக்கு ஒரு நேரம், இப்படி ஒவ்வொன்றும் டைம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால எங்களால் ஒவ்வொன்றுத்தையும் தெளிவாக செய்ய முடியுது. ஆஸ் வெல் இன் அரபிக்லேயும் சரி, அதே மாதிரி இன் அகாடமிக் ஃபீல்ட்லையும் சரி, 2 ஃபீல்ட்லையும் எங்களால் கரெக்டாக சாதிக்க முடியுது. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மதரசாக்கள் தங்களுடைய மதக்கல்வியுடன் பள்ளிக் கல்வியையும் கல்லூரி கல்வியையும் இணைத்து வழங்குகின்றன. இதனால் மதரசாவில் பயிலும் மாணவர்கள் பிற வேலை வாய்ப்புகளுக்கும் தகுதி பெறுகிறார்கள். இவர்கள் மார்க்க அறிஞர்களுக்கான பட்டத்தை பெறுவதுடன் பல்கலைக்கழக பட்டங்களையும் சேர்த்தே பெறுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் அதிகமான மதரசாக்கள் இயங்கி வருகின்றன. ஏறக்குறைய அனைத்து மதரசாக்களும் நவீன கல்வி முறையை மதக்கல்வியோடு இணைத்துள்ளன. இதனால்தான் மதரசா என்பது பிற பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை போன்ற கல்விக்கூடம்தான் என்கிறார் பரக்கத்துன்னிசா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். இது குர்ஆனுடைய ஒரு விஷயம். என்ன இதில் இறைவன் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இறைவா, வெறும் ரப்பி முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லிமுடைய இறைவன் மட்டும் அல்லாஹு தஆலா இல்லை, ரப்பனா இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய இறைவனும் ஒரு இறைவன் தான். எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் அழகானதைத்தான், அழகிய விஷயங்களை கொடு, நாளை மறுமை நாளிலும் அழகான விஷயத்தை கொடு, எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்று. இது குர்ஆனுடைய பொதுவான விஷயம். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயத்தின் பக்கம் வாங்க. இப்படி பொதுவாக இருக்கிற விஷயங்களில் எல்லாம் என்ன செய்வோம்? ஒன்றுபட்டு வாழ்வோம். அப்போ மதரசா என்பது கல்வியை போதிக்கிறது, பொதுவான விஷயங்களை போதிக்கிறது, ஒற்றுமையை போதிக்கிறது, பல விஷயங்களை இந்த மதரசா என்பது போதித்து கொண்டிருக்கிறது என்பதில் ஐயமே இல்லை. இந்த மதரசா மாணவர் கணினி கல்வியையும் சேர்த்தே படிக்கிறார். நான் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ எந்த சின்ன கடைக்கு போனால் கூட, சூப்பர் மார்க்கெட் போனால் கூட கம்ப்யூட்டர் தான் மஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அங்கே. ஸோ டேலி அது கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட்ஸ் போடுறது. ஸோ மெனி ஆஃப் த கம்பெனிஸ்லேயும் இந்த கம்ப்யூட்டருங்கிறது வெரி யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாத பசங்களுக்கு டீச் பண்ணலாமே, அந்த டீச்சிங் நோக்கத்தில் வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அல்ஜன்னத் பெண்கள் மதரசாவின் முதல்வர் நஜிமா பேகம் நடைமுறை கல்வியும் வேத பாடமும் சம அளவில் முக்கியம் என்கிறார். 8வது படித்த பொண்ணு, 9வது 10வது வந்து முழுசாக முடித்த பசங்களும் வருவாங்க, பாதியிலேயே நிறுத்தின பிள்ளைங்களும் வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து கேட்போம், டீச்சர்ன்ற முறையில் வந்து அவங்கள்ட்ட ஏம்மா நீ எதுக்காக நீ படிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டால், அந்த பிள்ளைங்க அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு படிப்பு ஏறலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து தொழுகை தெரியல, துவா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த பிள்ளைங்கக்கிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி பண்ணுவோம். எப்படின்னா, உனக்கு இங்கே இருந்து படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா, இல்லை நீ ஸ்கூல் படிக்கிறியான்னா ஒவ்வொரு பிள்ளைங்க சொல்லும், இல்லை எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு தான் அம்மா கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்தாங்கன்னு. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படின்னா, முஸ்லீம் பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து தொழுகிற முறை தெரியாது, துவா தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படின்னா வீட்டில் வந்து அம்மாங்க வந்து இந்த பிள்ளைங்களை செல்லமாக வளர்த்துருந்த காரணத்தால் இந்த காலையில் சுபுன்ற ஒரு தொழுகை வந்து நாங்கள் தொழுவோம். அதுக்கு வந்து ஏந்திரிக்காமல் அப்படி இருக்க பிள்ளைங்கள்லாம் அதை வந்து நாங்கள் எப்படின்னா இங்கே டீச்சர்ஸுங்களை வச்சு சரி பண்ணுவோம் இப்படி அப்படின்னு சொல்லி. எப்படின்னா அந்த பிள்ளை மனநிலைக்கு கொஞ்சம் நாங்கள் மாற்றிக்குவோம், எங்களை மாற்றிக்குவோம். மதரசா குறித்த பொதுமக்களின் புரிதல் மாற வேண்டியிருக்கிறது என்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் வருகை தரு பேராசிரியரான டாக்டர் அன்வர் பாதுஷா. பொதுவாக மதரசா கல்வி என்று வருகின்ற பொழுது பரவலாக மற்றவர்கள் தெரிந்தது ஏதோ இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை சொல்லித்தருகிறார்கள், சொல்லித்தரப்படுகின்ற ஒரு கல்வி அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. எங்களுடைய கருத்து இதுவே தவறு. இஸ்லாமிய கல்வி என்பது அது பொதுவாகவே ஒரு முஸ்லீம் யார், இஸ்லாம் எது அப்படின்னு கேட்டால் மனிதனை மனிதனாக வாழ கற்றுக் கொடுப்பது தான் இஸ்லாம். அப்படி வருகின்ற பொழுது மனிதன் உணவருந்துவதாக இருக்கட்டும், அவன் உறங்குவதாக இருக்கட்டும், உழைத்து ஊதியம் வருவாய் ஈற்றுவதாக இருக்கட்டும், வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும், அரசியல் பண்ணுவதாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தையும் இஸ்லாம் போதிக்கிறது. இவைகள் அனைத்தின் நெறிமுறைகளையும் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் காலம் காலமாக
இந்த அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் படித்துத்தான் வெளியே வருகிறார்கள். இதுதான் அடிப்படை உண்மை. ஏதோ அவங்க அரபு கல்லூரிகளில் படிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட கல்வியை மட்டும், இஸ்லாமிய கல்வியை படிக்கிறாங்க, அவங்களுக்கு மற்ற விஷயம் தெரியாது அப்படிங்கிறது இல்லை. எல்லா விதமான ஞானங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது முதல்ல எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இதற்கும் அப்பாற்பட்டு ஆனாலும் நம்ம தார்மீக அடிப்படையில் இத்தகைய கல்வி அந்த மாணவர்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு முழுமையாக கிடைத்தாலும் கூட, ஆனால் அரசு அமைப்பு சட்டம் என்று வருகின்ற பொழுது இவங்க ஏதாவது ஒரு டிகிரி ஹோல்டராக அங்கீகரிக்கப்படுகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு யூஜி டிகிரிக்கு கூட அங்கீகரிக்கப்படுறது இல்லை. அப்போ வேலை வாய்ப்புகளில் அவங்க பின்தங்கப்படுறாங்க. பல்வேறு விஷயங்களில் அவங்க ஒதுக்கப்படுகின்ற நிலை, ஒரு வகையான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இருந்தது. இதனால தான் இதை புரியாதவர்கள் என்ன செஞ்சாங்க, மதரசா கல்வியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது. ஆனால் இதைவிட மற்ற சில குறிப்பிட்ட மாநிலங்கள் நீங்கள் சொல்கின்றீர்கள், அந்த மாநிலங்களில் மதரசா போர்டு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே மதரசா போர்டுன்னு ஒன்று வச்சுருக்கு. அதிலிருந்து படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இரு கல்வியும் கிடைக்கிறது. அவங்க ரெண்டிலும் பட்டம் பெற்று வெளியே வருகிறார்கள். இது இருக்குது. இன்றைக்கி பீகாரில் இருக்குது, யூபியில் இருக்குது, நிறைய மதரசா போர்டு சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் தமிழகம் போன்ற மாநிலங்களை பொறுத்தவரை இந்த கவர்மெண்ட்டோடு இணைந்து நடத்துகின்ற நடைமுறை இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். அது அல்லாமல் நாம் சுயநிதி கல்லூரிகளாக நமக்கு நாமே திட்டம், நம்மிடம் இருக்கின்ற பலர் நம்முடைய பொருளாதாரத்தை போட்டு நமது குழந்தைகளுக்கு நாம் படித்து கொடுக்கின்றோம். அரசிடத்தில் உதவி பெறுவது இல்லையே தவிர, ஆனால் ஒரு அரசு என்னவெல்லாம் படித்து கொடுக்க விரும்புகிறதோ தனது குடிமக்களுக்கு அத்தனை கல்விகளையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மதரசா சீர்திருத்தம் என்பது மதரசாவை நடத்துகிற சமூகத்தாலேயே முன்னெடுக்கப்படுகிறது என்கிறார் மௌலவி சம்சுத்தீன் காசிமி. இன்னைக்கு மதரசாக்கள் மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்குது. மதரசாக்களில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க, மேத்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, மற்ற சப்ஜெக்ட் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் 5 வருஷத்தில் 10th முடிச்சு நம்ம மதரசாவில் போனாண்டா 5 வருஷத்தில் அவன் ஒரு கிராஜுவேட் ஆகிடும். +1 +2 முடிச்சு கிராஜுவேட் ஆகிடுறான், ஆலிமாவும் ஆகிடுறான். இன்னைக்கு அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை நாங்களே மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மதரசாக்களை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கிறதுக்கோ அஃபிலியேட் பண்ணுறதுக்கோ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. என்ன எங்களுடைய மத சம்பந்தப்பட்ட கல்வியில், எங்களுடைய தனித்துவத்த கல்வியில் கவர்மெண்ட் வந்து என்ட்ரி ஆகக்கூடாது நான் சொல்கிறோம். மற்றபடி அஃபிலியேட் பண்ணுறதுலையோ, அஃபிலியேட் பண்ணி அந்த கவர்மெண்ட் அந்த யூனிவர்சிட்டி மூலமாக எங்களுக்கு வந்து டிகிரி வாங்குறது எங்களுக்கு ஆட்சேபனையே கிடையாது. அது முன்னேற்றம் தான். அது மதக்கல்வி பாடசாலைகளும் கலையை பயிற்றுவிக்கும் கல்வி நிறுவனங்களும் தங்களது தனித்தன்மையை பாதுகாக்க நினைக்கின்றன. எடுத்துக்காட்டாக சென்னையில் உள்ள கலாஷேத்ரா கல்வி நிறுவனம் பல்கலைக்கழகங்களுடன் தங்களை இணைத்து கொண்டால் தங்களுடைய தனித்தன்மை பாதிக்கப்படும் என்று கருதுகிறது. எனவே கலாஷேத்ராவில் 4 வருடங்கள் 5 வருடங்கள் படிக்கும் மாணவர்களுக்கும் பட்டயங்கள் எனப்படும் டிப்ளமோக்களே வழங்கப்படுகின்றன. இதே போன்ற நிலைமைதான் பல மதரசாக்களிலும் காணப்படுகிறது. தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பது சிறந்த அக்கறைதான். ஆனால் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களது சமூக அங்கீகாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை இந்த கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ளலாம். இந்த வகையில் மாணவர்கள் செலவிடும் வருடங்களுக்கு பொருத்தமான பட்டங்களை பெற்றுத் தருகிற பிலாலியா அரபிக் கல்லூரி, SAK பெண்கள் அரபிக் கல்லூரி போன்றவை நல்ல முன்னுதாரணங்களாக திகழ்கின்றன.